ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். டைட்டில் பார்த்துருப்பீங்க அண்ட் ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டோர் டூர் பார்க்க போகிறோம். ஐக்கியா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐக்கியா பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரம் பெங்களூர் ஐக்கியா எப்படி ட்ராவல் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் அண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நான் வந்து பெங்கினானஹள்ளி அப்படின்ற ஸ்டேஷன் ஃப்ரம் டின் ஃபேக்ட்ரி பெங்களூரில் இருந்து டுவர்ட்ஸ் மெஜஸ்டிக் போயிட்டு மெஜஸ்டிக்கில் இருந்து ஐக்கியாஸ் ட்ராவல் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க, இல்லை ட்ரிப் ஏதாவது போயிருக்கீங்க, இல்லை நீங்கள் இங்கேருந்து எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டுவர்ட்ஸ் மெஜஸ்டிக் போயிட்டு மெஜஸ்டிக்கில் இருந்து க்ரீன் லைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் க்ரீன் லைனில் இருந்து நாகசாண்ட்ரா போகிற ட்ரெயினில் ஏறினீங்கன்னா நீங்கள் ஐக்கியா கிட்ட நாகசாண்ட்ரா அப்படின்ற ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா ஐக்கியா ஜஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் நீங்கள் வாக் பண்ணால் போதும், ஐக்கியா ஸ்டோருக்கு போயிடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த டூர் பார்க்கலாம் அண்ட் ஐக்கியாவோடைய ஸ்டோர் பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அண்ட் என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வ்ளாக்ஸை வீடியோஸ் எல்லாமே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ரீல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கள். சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன நாலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கூடவே நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மெஜஸ்டிக்கில் இருந்து டுவர்ட்ஸ் நாகசாண்ட்ரா நான் கிளம்பிட்டேன். அண்ட் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அப்படின்ற ஸ்டேஷன். இது நம்ம இந்த இப்போ டெம்பிள் கிராஸ் பண்ணது. இந்த இடத்துல இறங்கினோன்னா நம்ம இஸ்கான் டெம்பிள், பெங்களூரோடைய கிருஷ்ணர் டெம்பிள் விசிட் பண்ணலாம். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். கீப் வாட்சிங். ஸோ என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டோ இல்லை லைக்கோ பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் கொடுக்குற அப்டேட்ஸ் வச்சு தான் ஃபர்தராக இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வர முடியும். ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் நாகசாண்ட்ரா அப்படின்ற ஸ்டேஷனில் நான் இறங்கிட்டேன். இங்கே இறங்கி ஒரு சின்ன பிரிட்ஜ், ஐக்கியா ஸ்டோரோட ஒட்டி மெட்ரோ ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரிட்ஜில் நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஸ்டோருக்குள்ளே போயிடலாம். ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறோம், பட் இட்ஸ் நாட் அ ஸ்டோர். ஹியூஜ் ஒரு எக்ஸிபிஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. வாட் இஸ் ஐக்கியா, ஐக்கியா பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மலாம் அந்த காலத்தில் 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வசந்த் அண்ட் கோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்க்கு அந்த மாதிரி போனோன்னா ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணுவோம். யூட்டன்சில்ஸ், வெசல்ஸ் அந்த மாதிரி வேணும்னா அதுக்கு தனியாக ஷாப் போவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இங்கே எல்லாமே அட் ஒன் பிளேஸ். அது வெஸ்டர்ன் கல்ச்சரில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் போகும்போது நம்மளுடைய கிட்ஸ் எல்லாம் கொண்டு போனோன்னா அவங்க ரொம்ப நேரம் ஷாப் பண்ணுற வரைக்கும் அவங்களால டாலரேட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த மாதிரி ப்ளே ஏரியா ஒன்று இருக்குது. ஸோ அங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அந்த குழந்தை சேஃபாக விளையாடிட்டு இருக்கிறதுக்காக நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேபி சிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ தே வில் டேக் கேர் அண்ட் நீங்கள் வந்து நிம்மதியாக ஷாப்பிங் பண்ணலாம். அண்ட் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு, ஒரு கேட்லாக் அண்ட் பென்சில்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த போர்டில் வந்து இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எந்தெந்த மார்க்கிங்ஸ் கொடுத்துருக்க இடத்துல எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத மேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணி அந்த நம்பரில் நீங்கள் வந்து டைரெக்டாக போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பட் நெக்ஸ்ட் போகும்போது பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் நம்ம சர்ச் பண்ணி போவோம். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து போய் தேடி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் அந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ப்ராடக்ட்டுக்கான லொக்கேஷன் போயிட்டு உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி என்ன இந்த ஸ்பெஷலாக வந்து இந்த ஐக்கியாக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐக்கியா வந்து நெதர்லாண்ட்ஸ் பேஸ் பண்ண ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபர்னிச்சர் ஷாப். இதை வந்து ஸ்வீடிஷ் பேஸ் பண்ண கம்பெனி, ஸ்வீடனில் இருக்கக்கூடியது. அண்டு நம்மளுடைய இந்தியன் கல்ச்சருக்கு இது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் 50% தான் சான்சஸ் உண்டு. பிகாஸ் நம்ம எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலான ஃபர்னிச்சர், மோரோவர் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம யோசிப்போம். அண்டு இங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து 50% வந்து நம்மளுடைய கல்ச்சருக்கு ஒத்து போகுமே தவிர கம்ப்ளீட்டாக நம்மளுடைய இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை கிச்சன் வேர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ்க்கு இது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது. ஸோ இங்கே வந்து இந்தியாவில் இது ரொம்ப சக்ஸஸான ஃபர்னிச்சர் ஷாப்னு சொல்ல முடியாது. அதனால் இப்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த
ஐக்கியாவுடைய ஸ்டோர்ஸு ஆல்மோஸ்ட் எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லேயும் இருக்கு. பட் வந்து சென்னையில் கிடையாது. சென்னை பேஸ்டில் இன்னும் கொண்டு வரல. அண்ட் பெங்களூர், கல்கட்டா, ஹைதராபாத், ஐ திங்க்னா இந்த சிட்டிஸில் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் இந்த ஸ்டோரில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டமும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ், பாத்ரூம்ஸில் வைக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ், சோப் டிஸ்பென்சர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளான்ட்ஸு, ஹோம் டெக்கர்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்து நாமினல் ரீசனபிள் ரேட்ஸில் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் ரொம்ப எலிகண்ட்டாக, அதாவது லேட்டஸ்ட்டு டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கிச்சன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்னி, ஸ்டவ்ஸ், ஹாப்ஸ் இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பிளேஸ் எதுனா இங்கே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு அயன் ரேக். இந்த அயன் ரேக்கில் எத்தனை ஆர்கனைசர்ஸ் ஃபிட் ஆகிற அளவுக்கு அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து எல்லா செட்டிங்ஸும் வந்து தனித்தனியாக ஒரு பெட்ரூம், கிச்சன், ஹால், அதுக்கடுத்து ஆஃபீஸ் செட்டப்பு, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ, சிங்கிள் பெட்ரூம், 2 பெட்ரூம்ஸ் அண்டு ட்ரிபிள் பெட்ரூம்ஸ், இந்த மாதிரி ஸ்பேஷியஸாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத டிஸ்பிளேஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம். இந்த ஜார்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் கார்டு டிஸ்பிளே இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே ப்ரைஸ் தான். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே லார்ஜ் குவான்டிட்டிஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் அந்த கீழே நீங்கள் பார்க்கக்கூடிய பேம்பு பேஸ்கெட்டில் இருந்து இந்த கேண்டில் கீழே வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய விசிட்டர்ஸ் வந்து அதை கையில் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுனால ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு டிசைனுமே நீங்கள் கீழே போயிட்டு வேர் ஹவுஸில் வந்து எத்தனை பீசஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த டவல்ஸ் ஹேங் பண்ணி வச்சுருக்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே பார்க்குறதுக்கும், நீங்கள் உங்களுடைய வீட்டில் எப்படி செட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் அதிலேருந்து பார்த்து ஒரு ஐடியாஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் அதே ஐட்டம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஸ்டோரோடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இந்த கார்டன், மோரோவர் பார்த்தீங்கன்னா கார்டனில் வைக்கக்கூடிய திங்ஸ் அத்தனையுமே, டேபிள், சேர் அண்டு கீழே போடுற மேட்ஸு, அந்த மாதிரி வந்து பில்லோ கவர்ஸு, குஷன் கவர்ஸ் எல்லாமே வந்து டேகோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி கார்டனில் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வைக்கக்கூடிய டெக்கர் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி பேம்பு ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ், இதெல்லாமே வந்து அவங்க விற்கக்கூடிய பொருட்கள் தான். அந்த விற்கக்கூடிய பொருட்களுக்கு கூடவே வந்து ப்ரைஸ் டேக் போட்டிருப்பாங்க. அண்டு உங்களுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸும் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இதில் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஈவன் ஐக்கியாவுடைய ஆன்லைன் ஸ்டோரில் போயிட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுடைய லொக்கேஷனுக்கு அவங்களுடைய டெலிவரி சர்வீஸ் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் ஷாப் பண்ணிக்கலாம். ஆயில் டிஸ்பென்சர்ஸ், மசாலாஸ் வைக்கக்கூடிய ஜார்ஸு, இங்கே பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கியா ஸ்டோருக்குள்ளே நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அண்டு கிளாஸ்வேர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வேசஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா இருக்குது. அண்டு நீங்கள் விண்டோஸில் டிசைன் பண்ணுறதுக்கு அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், ஈவன் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கூட வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து போய் பார்க்கும்போது வித்தியாசமான பொருட்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து எப்பயுமே ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. அந்த மாதிரி விருப்பப்படுறவங்களாம் நீங்கள் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock அப்படி தான் வந்து உள்ளே என்ட்ரானேன். பட் நான் வெளியில் வரும்போது ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 10:30 க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. ஈவன் நீங்கள் கிட்ஸ் கொண்டு போகிறீங்க கூட அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் லான்ச்சில் வந்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் வாஷ்ரூம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அண்டு ரொம்ப நல்லா குட் மெயின்டெனன்ஸில் இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஐக்கியா ஸ்டோர் விசிட் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அது பார்க்கறதுக்கே வந்து இவ்வளோ ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கீழே மறுபடியும் கிரவுண்ட் ஃப்ளோர் போனோம்.
வேர் ஹவுஸில் போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டைம் நிறைய ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரஷ்அப் பண்ணி கிளம்பிட்டேன். ஸோ நாங்கள் பார்த்தது வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அண்ட் பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதர் கிட்ஸ் ஜோன் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துருங்க. ஏன்னா வந்து ஃபுட் கோர்ட்டில் எப்படி எந்த மாதிரிலாம் வந்து ஃபுட் கிடைக்கிது அண்டு கிட்ஸ் ஏரியாவில் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிது அப்படின்றத பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துருங்க. இது வந்து ஒரு டைனிங் ஏரியாவில் வைக்கக்கூடிய கபோர்டு. அந்த கபோர்டோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கீழே இருக்க கபோர்ட். ஸோ ஒவ்வொரு ஃபர்னிச்சரும் பார்த்திங்கன்னா எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு ஹாலோ இல்லை வந்து ஒரு ஆஃபீஸ் ரூமோ இல்லை நீங்கள் வந்து ஃப்ரண்ட் டோரில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் அண்ட் டிப்ஸும் வந்து அவங்க ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு பெரிய ஹால் கிட்டத்தட்ட அது இருக்கும், நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போனீங்கன்னா 100க்கு மேலே வெரைட்டிஸில் சோஃபாஸ், அதுக்கடுத்து வந்து சைட் டேபிள்ஸ், அப்புறம் வந்து குட்டி குட்டியான ரெக்லைனர்ஸ், அந்த மாதிரி எல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவான டிசைன்ஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடில் யூஸ் பண்ணுற மாதிரியான டிசைன்ஸ் தான் மேக்ஸிமம் இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. கம்ஃபர்டபுளாக ஒரு ஆஃபீஸ் கோயர்ஸ் 2 பேருமே ஒரு வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸி டு கோ ஐட்டம்ஸாக இருக்கிற மாதிரி லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே மேக்ஸிமம் இருக்கும். இப்போ நம்ம ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டிசைனை ரெடி பண்ணுவோம், ஒரு டிசைனர்கிட்ட கொடுத்தோ இல்லை வந்து இன்டீரியர் டெக்கரேட்டர்கிட்ட கொடுத்தோ நம்ம டிசைன் பண்ணுவோம். பட் இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து கிளாஸ் வேர்ஸு, ஈவன் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த வீடு பார்க்கும்போது வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு ஃபுல் டெக்கரேட்டிவாக ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த டேபிளுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டெக்கார் பீஸ் இருக்கணும். அதை சுற்றி வந்து என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்க மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழறவங்களுக்கு ஆப்டான ஸ்டோரு. இதில் நம்ம வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்ஃபர்டபுள் யூசேஜ்க்கு என்னெல்லாம் வேணுமோ அது அத்தனையுமே இங்கே கிடைக்கிது. காஃபி மேக்கர்லேருந்து ஸ்பைஸ் ரேக்ஸ்லேருந்து சிம்னிஸ், அதுக்கப்புறம் வந்து இடத்த வந்து ரொம்ப சின்ன கிச்சன் இருக்குது அப்படின்னா அந்த கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்டோரேஜஸ் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே வைக்க முடியும் அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணி அந்தந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளேஸ் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிஸ்பிளேஸ். அதெல்லாம் வந்து ஒரு சேர்லேருந்து டைனிங் டேபிள்லேருந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அது 3D 4D டிஸ்பிளேஸ்லாம் வந்து சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சோஃபாவோடைய கலர் அவங்க க்ரீம் கலரில் டிஸ்பிளே வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது ஒரு கேக்டஸ் செராமிக்கில். ஈவன் இது வந்து நிறைய பீசஸ் கிடைக்கும். இது ஒரு கிளாஸ் ஜார். இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ் வந்து கிச்சனில் எப்படி வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஈஸி டிஸ்பிளேஸில் அவங்க காமிச்சிருக்காங்க. அதுதான் வந்து அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. எக்கச்சக்கமான கேண்டில்ஸ், பர்ஃப்யூம் கேண்டில்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ரொம்ப டைம் எடுத்தது அண்ட் ரொம்பவும் நல்லா இருந்தது. ஒரு பெட்ரூமில் ஒரு கலர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லா டைப் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸும் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரெக்லைனர்ஸ்லேருந்து கர்டன்ஸ்லேருந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிச்சன் ஐட்டம்ஸ், கிச்சன் மேக் ஓவர்ஸ் எப்படி அங்கே ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க அண்ட் கிட்ஸ் ஏரியாவில் என்ன டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் ஃபுட் கோர்ட், மெயினாக ஃபுட் கோர்ட்டில் என்ன டைப் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கிது இங்கே ஐக்கியாவில் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேபி அது அவங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் உங்களால் முடிஞ்சால் இந்த ஸ்டோர் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். நீங்கள் யாராவது ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதில் இன்னும் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.